ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதுதான் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்னு ஒன்று கிடையாது. இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இங்கே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ஒரு பொசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னாக்கா அடுத்த எக்ஸ்பைரிக்கு போனால் ரோல் ஓவர் தான் போகணும், நீங்கள் வித்துட்டு அங்கே போகணும். பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வாங்குறது எவ்வளோ மந்த்ஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மார்ஜின் ஃபெசிலிட்டி. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் போய் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை மார்ஜின் வேணும். இப்போ நார்மலாக நீங்கள் நிஃப்டிலாம் போயிட்டு எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 lakhs இல்லாமல் ஃபியூச்சர்ஸில் பண்ண முடியாது. இதுலேயே மந்த்லி எக்ஸ்பைரி வேணும்னா ஒரு 2 to 3 lakhs கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் சொல்கிறேன். பட் இதே நீங்கள் ஃபாரெக்ஸில் போய் பண்ணும்போது மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வெரி ஹை, அதாவது எக்ஸ்போஷர் நமக்கு ஜாஸ்தி கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். அதே சமயம் லாட் சைஸ் இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மினிமம் ஒரு லாட்டாக நீங்கள் வாங்கணும். அங்கே அப்படி கிடையவே கிடையாது. லாட் சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது 0.75, 0.5 ஆர் 0.01 கூட நீங்கள் போட முடியும். அண்ட் சேம் டைம் லாட் சைஸ்ன்றதை நீங்கள் ஸ்டாக், அதாவது அதர் கண்ட்ரியோட ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னா கூட ஃப்ராக்ஷன்ஸில் வாங்க முடியும். அதுதான் மெயின் பெனிஃபிட் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா, ஃபாரெக்ஸில் ஹெட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோல்டு ட்ரேடர்னு வச்சிங்களேன், கோல்டில் போயிட்டு நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்க. ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு நியூஸ் பேஸ்ட் இன்னைக்கு ஒரு நியூஸ் இருக்கு அகேன்ஸ்டாக போகலான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை டெக்னிக்கல் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குதுன்னா அந்த பையை விற்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் டெம்பரரி சப்ஜெக்ட் இல்லையா, அப்போ நீங்கள் இமீடியட்டாக ஒரு செல்லும் எடுக்கலாம். அந்த பை உங்களுக்கு என்ன ஆகாது, ஸ்கொயர் ஆஃப் ஆகாது. பட் இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் போய் ஃபியூச்சர்ஸில் ஒரு பை பண்ணினா ஸ்கொயர் ஆஃப் பண்ணினா என்ன ஆகிடும், ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஆர்எல்ஸ் இந்த மந்த் கான்ட்ராக்ட் நீங்கள் பை பண்ணால் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் தான் செல் பண்ணணும். பட் டோன்ட் ஃபர்கெட், கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபா நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் பே பண்ணணும். பட் அதே ஃபாரெக்ஸில் நீங்கள் ஒரு பையும் ஒரு செல்லும் செப்பரேட்டாக பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஃபண்டு தேவையில்லை அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோங்க. ரொம்ப ஸ்மாலர் அமௌண்ட் இருந்தால் போதும், அதாவது ரீட்டைலர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுன்றதான் சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ். அண்ட் சேம் டைம் இப்போது மார்னிங்கில் யாருக்குமே டைம் இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஈவினிங் ஹவர்ஸில் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 24 hours மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஃபாரெக்ஸில் ரொம்ப நல்லாவே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு ரொம்ப விஷயம் நல்லது. ஏன்னா நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி டெக்னிக்கல் நல்லா படித்து நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு டைமும் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் பேஸ்லாம் வச்சு ஃபாரெக்ஸ் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். பட் நெகட்டிவ் என்ன அப்படின்னாக்கா ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு போய் தான் உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ எனிவே ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவ், அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் ஃபண்ட்ஸ் லோட் பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட சஜஷன். நீங்கள் ஒரு 2 lakhs வச்சுருக்கீங்க, ஒரு 10 lakhs வச்சுருக்கீங்கன்னா அதில் 10% 20% மட்டும் நீங்கள் ஃபாரெக்ஸில் வச்சு ட்ரேட் பண்ணுறதுல எந்த ரிஸ்க்கும் கிடையாது, தாராளமாக பண்ணலாம். நல்ல ப்ரோக்கரும் இங்கே இந்தியாவில், அதாவது அப்ராட்லேருந்து இங்கே இந்தியாவில் நல்ல ப்ரோக்கர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கான டீம்ஸ் இங்கேயும் நம்ம கைட்லேயே இருக்குது. ஸோ இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நீங்கள் லேர்ன் பண்ணுறது மட்டும் கைட்டில் இல்லைங்க, நாங்களே, அதாவது ஃபாரெக்ஸுக்குன்னே செப்பரேட்டாக இப்போ நம்மக்கிட்ட டீம் இருக்குது. அந்த டீம் உங்களுக்கு டேரெக்டாக கனெக்டில் இருப்பாங்க. ஃபாரெக்ஸை பற்றி எல்லாம் A to Z, நீங்கள் எப்படி ட்ரேடு பண்ணணும், எப்படி ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பண்ணணும், உங்களுக்கு அதுக்கான கிளியர் டெமோ எல்லாமே கைட்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸை நல்லா லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ட்ரேட் வித் அஸ். தேங்க்யூ.